ரொம்ப நாளைக்கு அப்புறம் தலைவருடைய அப்டேட் ஒண்ணு வந்து பார்க்கல ரொம்ப சந்தோஷம். பூஜா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு கூலி படத்துல ஒரு ஐட்டம் சாங் வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்விப்பட்டது. அது வந்து ட்விட்டர்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காய்ங்க. அது எப்படின்னா, ஜனநாயகன் படத்துல வந்து ஸ்ருதிஹாசன், கூலி படத்துல நடிச்சிருக்க ஸ்ருதிஹாசன் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்றதாவும், அதே மாரி கூலி படத்துல வந்து பூஜா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐட்டம் சாங் ஒரு சாங் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதாவும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்படுறோம். அது எந்த அளவுக்கு உண்மை, பொய் அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆன்லைன்ல டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அது அஃபிஷியலா அப்டேட் வந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷம். இன்னொரு அப்டேட் என்னன்னா, இப்போ வந்து தலைவரோட ஷூட்டிங் பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஷூட்டிங் வந்து நடந்துச்சு சென்னையில. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இப்போ எண்ணூர்ல வந்து ஒரு ஷூட்டிங் நடக்குது. எண்ணூர் துறைமுகத்துக்கிட்ட வந்து ஷூட்டிங் நடக்குது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நடந்த அந்த ஹார்பர் சம்மந்தப்பட்ட காட்சிகளோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஸோ ரொம்ப தீவிரமான என்ன சொல்றது ஷூட்டிங் போயிட்டு இருக்கனால, மார்ச்சுக்குள்ளேயே வந்து எல்லாமே முடிஞ்சிரும். தலைவருடைய போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாரி சொல்றாய்ங்க. ஸோ ஏப்ரல்ல வந்து நமக்கு வந்து டீசர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகஸ்ட் 14 இல்ல ஆகஸ்ட் 15 அது மாரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் பண்றதுக்கு உண்டான வேலைகள் மிக வேகமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கூலி படம் வந்து ரொம்ப தீவிரமா, ரொம்ப வேகமா லோகேஷ் கனகராஜ் வந்து செஞ்சு முடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் 2 மாசத்திலேயே வந்து நமக்கு பெரிய அப்டேட் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். நெறைய பேர் இன்னும் பயங்கரமா பொடி வச்சுலாம் நெறைய சின்ன சின்ன ட்வீட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்கிற நெல்சாங்கிற பாருங்க. நம்ப லோகேஷ் செம்மையான சம்பவம் பண்ணியிருக்க, பயங்கரமான விஷயம் பண்ணியிருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காய்ங்க. அது என்னன்னு சொல்ல மாட்டேன்றாய்ங்க. எல்லாரும் என்னமோ வந்து என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொருத்தங்களும் அப்டேட் குடுக்குறேங்கிற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, விடுகதை மாரி போட்டுட்டு இருக்காய்ங்களா? ஸோ அதனால நமக்கே சில விஷயங்கள் புரியல. ஆனா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லனிசம் கேரக்டர் அப்படிங்கிற இடத்துல பயங்கரமான வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப தீவிரமா பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. 75 வயசுலயும் சரி, தன்னோட 50வது வருஷத்துல மிகப்பெரிய ஆ தடத்த வந்து தலைவர் பதிப்பார் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆகஸ்ட் மாசம் வந்து படம் ரிலீஸ் ஆகும்னா, ஆகஸ்ட் 19, 20ல வந்து தலைவர் அஃபிஷியலா 50 வருஷத்த வந்து பார்த்தீங்கன்னா சினிமால கடக்குறாரு அப்படிங்கும்போது, அந்த சரியான வீக் அது. ஆகஸ்ட் மாசம் 14, 15ல வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா, அந்த வாரம் வந்து தலைவர் 50 வருஷத்துக்கு கடக்கிற ஒரு வாரமா இருக்கும் அப்படிங்கிறதுனால, பயங்கரமான ஒரு கொண்டாட்டமா இருக்கும். தலைவருடைய ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய சந்தோஷத்த குடுக்குற ஒரு வாரமாக அது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இந்த பாட்டு வந்து என்ன மாரியான ஐட்டம் சாங்கா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. அது வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ எவ்வளோ பெரிய படங்கள் எடுத்தாலுமே, அதில வந்து இந்த மாரி ஒரு டான்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாங்க வந்து வைக்க வேண்டிய கட்டாயம் வந்துருது. ஏன்னா, ரொம்ப நல்ல திரைப்படங்கள் கூட இப்ப தமிழ் சினிமால பார்க்காம பிளாக்ன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில ஜீவா ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தார். அந்த படத்துக்கு பாட்டே தேவையில்ல. பாட்டு இல்லாம அந்த படத்த எடுக்க முடியும். ஆனா, வியாபாரத்துக்காக பாட்டு வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. கமர்ஷியலா தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் சரி, இந்தியன் சினிமாவுக்கே வந்து பாட்டு இல்லாம படமே பண்ண முடியாது. இப்ப புஷ்பா 2 படம் வந்து பெரிய அளவுக்கு ஹிட் ஆயிருக்குன்னா, அதுக்கு மிகப்பெரிய காரணமே அதில இருக்கிற பாடல்கள் தான் மிகப்பெரிய காரணம். அது ரீல்ஸ்ல வந்த விஷயம். அதுக்கப்புறம் அதுதான் மிகப்பெரிய காரணம். புஷ்பா 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள இருக்க சீன்கள் காரணமா இருக்கலாம். புஷ்பா 2 வந்து விமர்சன ரீதியா நெறைய பின்னடைவுகள சந்திச்சாலும், அந்த பாடல்கள், அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற கிளாமர் அத வச்சு தான் வந்து படத்த பயங்கரமா ஓட்டிட்டாங்க. 1871 கோடி கலெக்ஷன் வந்திருக்க அளவுக்கு அந்த படத்த கொண்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த படம் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தெரியாது. பட் ஆனா பிசினஸ் செய்யப்பட்டது முறைகள், புரமோஷன் மெட்டீரியல்ல பயங்கரமா படம் வந்து ரீச் ஆயிருச்சு. அது யாருமே மறுக்க முடியாது. மிகப்பெரிய வெற்றி. தமிழ் சினிமா வந்து அடுத்த கட்டத்த நகர்றதுக்காக இந்த வருஷம் வந்து நெறைய நல்ல திரைப்படங்கள வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. தக் லைஃப் வந்து கமல் சார் வச்சிருக்காரு. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, கூலி திரைப்படத்தையும், அதுக்கப்புறம் ஜெயிலர் 2 திரைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் போறாரு. ஸோ இந்த வருஷம் வந்து தலைவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பயங்கரமான அப்டேட் வரதுக்குண்டான என்னென்ன வருஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. நான் பயங்கர ஆர்வமா காத்துட்டு இருக்கிறேன். ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து ட்ரெய்லர் வந்துச்சுன்னா, அத பார்த்து கொண்டாடுறதுக்காக. உங்களுக்கு வந்து கூலி திரைப்படத்திலருந்து நீங்க என்ன மாரி விஷயங்கள எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல எழுதுங்க. நெறைய பேசுவோம். நல்ல டீட்டெயிலா உட்காந்து நம்ம பக்கம் பக்கமா பேசுறத விட, இருக்கிற அப்டேட்ட சொல்லிட்டு, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த நம்ம சத்யராஜ் சாருடைய கேரக்டர்லாம் என்ன மாரியா வந்து சீக்வென்ஸ்ல வருது அப்படின்னு தெரியல. அமீர் கான் சார் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து என்ன மாரியான கேரக்டர் பண்ண போறாரு, பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு முழுமையா தெரியாது. இதெல்லாம் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஏன்னா இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும், கூலி படத்துல என்னென்ன ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது, யார் யார் என்னென்ன கேரக்டர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான முழு ரிவீல் எதுவுமே நடக்கல. ஆனா ஷூட்டிங் முடிய போகுது அப்படிங்கிறது மட்டுமே நமக்கு வந்து அப்டேட்டா கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஷூட்டிங் முடியிற வரைக்குமே கதையும், அதுக்குள்ள நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் என்னென்ன மாதிரியான கேரக்டர்னு வெளியே சொல்லாமே கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிறதே லோகேஷ் கனகராஜோட மிகப்பெரிய வெற்றி தான். ஒரு சின்ன கிளிப் வந்து ரிலீஸ் ஆச்சு. நம்ம நாகார்ஜுன அவருடைய கிளிப் அப்பயே வந்து ரொம்ப பெரிய அளவு உடைஞ்சு போனாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ரொம்ப
என்ன சொல்கிறதுனா ரொம்ப செக்யூராக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பார்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அதனால் வந்து எந்த விஷயங்களும் ரிவீல் ஆகாமல் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்குது. இதே மாதிரி போச்சுன்னா படத்துடைய எதிர்பார்ப்பும் ரசிகர் மத்தியில் இருக்கிற அந்த ஒவ்வொரு என்ன சொல்கிறதுனா எக்ஸ்பெக்டேஷனும் இன்னும் பயங்கரமாக பில்டப் ஆகும் அப்படிங்கிற மாற்றுக்கிட்டே கிடையாது. நம்ம சன் பிக்சர்ஸ் வந்து கூலி திரைப்படத்தையும் ஜெயிலர் 2 திரைப்படத்தையும் வச்சு தான் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் சினிமாவில் அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது 1000 கோடி ரூபாய்கள் கொண்டு போய் ரீச் பண்ணுற அளவுக்கு இருக்கிற அந்த விஷயங்களை வந்து பண்ணுறதா சொல்லப்படுது. அதைத்தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்களுடைய ப்ரொமோஷன் மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மெத்தடாக இருந்தாலுமே அது வந்து பயங்கரமாக என்ன சொல்கிறேன் ரீச் ஆகிற மெத்தடாக இருக்கும். எப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், ஆன்லைனுக்குள்ளே மட்டுமே வந்து ட்ரைலரோ டீசரோ வந்து கொடுத்துட்டோம்னா ரசிகர்கள் எல்லாமே ரசிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அட் டைமில் இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து ட்ரெய்லரை வந்து டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சன் பிக்சர்ஸ் யோசிச்சாங்க. அது எந்திரன் படத்துக்கு பண்ணது தான். ஆனால் அத்தனை வருஷத்துக்கு பிறகு திடீர்னு அதை பார்க்கும்போது மக்களுக்கு புதுசாக தெரிஞ்சது பார்த்தீங்களா, அப்போ பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு யூடியூப்ல உட்காந்து எல்லாருமே பார்த்தாங்க. ஸோ 2 மெட்டீரியலையுமே பயங்கரமாக படம் பில்டப் ஆச்சு. ஸோ சன் பிக்சர்ஸோடைய அந்த ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ஓல்டு மெத்தடாக இருக்கும், ஆனால் அது பவர்ஃபுல் மெத்தடாக இருக்கும். அது அப்படிங்கிறது ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்லேயே தெரிஞ்சது. கூலி படத்துக்கு அவங்க ப்ரொமோஷன் செய்யும்போது இன்னும் வேறு லெவலில் வந்து பண்ணுவாங்க. படம் முடிஞ்ச பிறகு டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பில்டப்பில் இருக்கும். ஸோ அது அத்தனை விஷயங்களையுமே பார்க்கறதுக்காக நானும் அவளோட காத்துட்ருக்கேன். உங்களுடைய அப்டேட்டை வந்து உங்களோட மெயின் செட்டில் என்ன கூலி படத்துடைய அப்டேட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து கமெண்ட்டில் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.